நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெருத்துளசி பயணியர் பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பு நிகழ்ச்சி ரூம்பாய் திரைப்படத்தை பற்றி விமர்சனம். அறிமுக நடிகர் நிகில் ஹீரோவாக நடிக்கும் படம் ரூம்பாய் சஸ்பென்ஸ் த்ரில்லர் திரைப்படமாக வந்துள்ளது. ஏசிஎம் சினிமா சார்பில் சூரியகலா சுந்தரமூர்த்தி தயாரித்துள்ள இந்த படத்தை திரைப்பட கல்லூரி மாணவரான ஜெகன் ராயன் எழுதி இயக்கியுள்ளார். இப்படத்தில் நிகிலுடன் ஹர்ஷா, இமான் நன்னாச்சி, பிர்லா போஸ், காத்து கருப்பு, சாதனா, கவிதா விஜயன், கற்பகம் உள்ளிட்டோர் நடித்துள்ளனர். மும்பை மாடல் நிதி மறுவழி ஒரு பாடலுக்கு நடனம் ஆடியிருக்கிறார். ஒரு அழகான குடும்பம் ஒரு குள்ளநரியால் எப்படி சின்ன பின்னமாகிறது என்பது இந்த படம் ஃபேமிலி சென்டிமெண்ட் கலந்து சஸ்பென்ஸ் த்ரில்லர் படமாக உருவாகியிருக்கிறது. ஏலகிரியில் உள்ள நட்சத்திர ஹோட்டல் ஒன்று ஹீரோ ரூம் பாயாக பணிபுரிகிறார். சஞ்சய் என்ற கதாபாத்திரத்தில் நிகில் நடித்திருக்கிறார். இங்கே ஒரு இந்திக்கார குடும்பம் தங்க வருகிறார்கள். நிஷா என்ற இந்த பெண்ணுடன் சஞ்சய் காதல் கொள்கிறார். இதுதான் படத்தின் கதையோ என்று யோசிக்கும்போது இயக்குனர் இடைவேளைக்கு பிறகு அப்படியே ரூட்டை மாற்றி சஸ்பென்ஸ் த்ரில்லராக இயக்க வைக்கிறார். நாயகன் நிகில் அவர் கதாபாத்திரத்தில் கடைசி வரை சஸ்பென்ஸாக இருக்கிறது. அவர் யார், அவர் குடும்பம் என்ன ஆனது, சஞ்சய் அப்பா பிர்லா போஸ் என்ன ஆனார், சஞ்சய் தங்கை ஷாலினிக்கு என்ன ஆனது, பவித்ரா அப்பா இன்பசேகரன் எங்கே போனார், அவரை தேடி போலீஸார் அலைவது ஏன் என்பது போன்ற கேள்விகளுக்கு சரியான திரைக்கதையுடன் பல ஆச்சரியங்கள் தக்க சம்பவங்களை உள்ளடக்கி இந்த படத்தை சொல்லியிருக்கிறார் இயக்குனர். இடைவேளைக்கு பிறகு படம் ரக்க கட்டி பறக்கிறது. இந்த ஃப்ளாஷ்பேக் காட்சிகள் மிகவும் இன்றைய காலகட்டத்திற்கு நெருக்கமாக இருக்கிறது. ஒவ்வொரு குடும்பத்திலும் இது போன்ற சம்பவங்கள் தவறான பேரொழிகளால் நடந்து கொண்டிருக்கிறது என்பது உண்மை. கதை மிகவும் மனதுக்கு நெருக்கமாக இருப்பதால் நிச்சயம் ரசிகர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்பது உறுதி. மேனேஜர் ஜேம்ஸ் மரணம், சஞ்சய் அம்மா இனிய மரணம், பவித்ரா அப்பா இன்பசேகரன் மரணம் என படம் சஸ்பென்ஸ் பாணியில் துப்பறியும் படமாக உருவாகியிருக்கிறது. இயக்குனர் திரைப்படக் கல்லூரி மாணவரான ஜெகன் ராயன் இப்படத்தை இயக்கியிருக்கிறார். இடைவேளை வரை ஒரு சாதாரண காதல் கதை என்பது போல சஞ்சரிக்கும் நிஷாவுக்கு காதலை காட்டி இடைவேளைக்கு பிறகு பெரிய ஒரு முடிச்சை அவிழ்க்கிறார். அது திரைக்கதையின் வெற்றிக்கான உச்சம். அந்த ஃப்ளாஷ்பேக் காட்சியில் 2 குடும்பங்கள் என்ன ஆனது என்பதை காட்டும்போது அதிர்ச்சியை ஊட்டும் தகவலாக இருக்கிறது. இயக்குனர் ஒரு நல்ல கதைக்காக கடுமையாக உழைத்திருக்கிறார் என்பது நன்றாக தெரிகிறது. அவர் இயக்கமும் நன்றாக இருக்கிறது. நாயகன் ரூம்பாய் படத்தின் மூலம் நிகில் தமிழ் சினிமா கதாநாயகன் அறிமுகமாகியுள்ளார். சண்டை காட்சிகளில் வெளுத்து வாங்குகிறார். நன்றாக நடனம் ஆடுகிறார். கோபம், விரக்தி எல்லாம் கலந்த முகபாவங்களையும் தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல கதாநாயகன் கிடைத்திருக்கிறார். ஆடியோ விழாவில் நிகில் விஜய் போல் இருக்கிறார் என்று பரபரப்பாக பேசினார்கள். அதுபோல் பார்த்த பிறகு உண்மைதான் என்று எண்ண தோன்றுகிறது. இவருக்கும் தளபதி விஜய் போல நல்ல எதிர்காலம் காத்திருக்கிறது. அரண்மனை 4 படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்த ஹர்ஷா இதில் கதாநாயகியாக நடித்துள்ளார். அவர் நடிப்பு நன்றாக இருக்கிறது. இமான் நன்னாச்சி ஓரிரு காட்சிகள் வந்தாலும் கலகலப்பாக நடித்திருக்கிறார். காத்து கருப்புடன் இவர் செய்யும் கலாட்டா ரசிக்க வைக்கிறது. பிர்லா போஸ் நாயகன் அப்பாவாக, ஜிம் மாஸ்டர் சந்திரன் கதாபாத்திரத்தில் ஒரு குடும்ப தலைவராக நேர்த்தியாக நடித்திருக்கிறார். நல்ல மனிதராக இருந்தாலும் இந்த உலகம் கதை கட்டி அவர்கள் அழித்து விடும் என்பதற்கு இவர் கதாபாத்திரம் உதாரணம். காத்து கருப்பு பிச்சாண்டி என்ற கதாபாத்திரம் நாயகனுக்கு ஏலகிரியில் வேலை வாங்கி கொடுக்கும் நல்ல தோழன் ஆக வருகிறார். காமெடி கலகலப்பு இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் மெச்சூரிட்டி வேண்டும் என்பது அவர் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். சாதனா, கவிதா விஜயன், கற்பகம் என பாடல் நடித்துள்ளனர். இவர்கள் அனைவரும் நடிப்பு சிறப்பாக இருக்கிறது. இந்த படத்துக்கு வேலன் சகாதேவன் இசையமைத்துள்ளார். பாடல்கள் ரசிக்க வைக்கிறது. நாயகன் அப்பா அம்மா தங்கையுடன் பாடும் அந்த பாடல் மிகவும் அருமையாக இருக்கிறது. குடும்ப சென்டிமெண்ட்டுடன் கூடிய குற்றப்புலனாய்வு த்ரில்லர் கதையின் இப்படம் அனைவருக்கும் ஒரு பாடமாக அமைந்திருக்கு என்று சொல்லலாம். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறொரு திரைப்படத்தோடு விமர்சனத்தோடு உங்களை சந்திக்கிறேன்.